எப்போதும் ஒரே மாதிரி சாதம் பண்ணாமல் இந்த மாதிரி கேரட் சாதம் ஒரு நாள் பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சாதத்துக்கு வந்து சீக்ரெட் மசாலாங்க. இந்த மசாலா தான் சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 65 பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சூப்பராட்டு மதிய லஞ்சுக்கு கேரட் சாதம் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரட் சாதம் வந்து நிறைய வெரைட்டியாக பண்ணலாங்க. கேரட் சாதம் வந்து நான் அன்னைக்கு பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். பிரியாணி தோற்று போங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க அந்த கேரட் சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 கேரட், மீடியம் சைஸ் கேரட் 4 கேரட் எடுத்துருக்காங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 கேரட் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி பொங்கினேன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க. நார்மல் அரிசியில் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைடிஷ்டை வந்து நம்ம தயிர் ரைஜாம் பண்ணலாம். அதே மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணலாங்க. காலிஃப்ளவர் 65 பண்ணலாம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். ரெண்டும் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணதுக்கு காலிஃப்ளவர் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. வெந்நியில் நம்ம சூடான வெந்நியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம காலிஃப்ளவரையும் சூடான வெந்நியில் போடணுங்க. போட்டிங்கன்னா நல்லா பூச்சி மருந்து எல்லாம் வெளியில் வந்துடும். வெந்நி வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா அதில் இருக்க பூச்சியெல்லாம் செத்துருவோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா பப்புள்ஸ் வரணும். பப்புள்ஸ் வந்தோடனா நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா சூடாகிட்டு இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேரட் சாதம் பண்ணதுக்கு நம்ம தேவையான பொருளை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு போடணுங்க. இதில் பூண்டு தான் அதிகமாக போடணும். வெங்காயம் கூட கம்மியாக தான் போடணுங்க. தக்காளி போடக்கூடாது. அப்புறமா கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பட்டை 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, ஒரு 4 லவங்கம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. அப்புறமா இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். வந்து தேவையான தயிர் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, தயிரில் தான் நம்ம பண்ண போகிறோம். தயிர் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா வரமிளகாத்தூளுங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவும் போட போகிறேன். அதனால் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. காரம் இருக்காது இதில். அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வரமல்லி தூளுங்க 1 ஸ்பூன் வரமல்லி தூள் போட்டுக்கோங்க. தேவையான மசாலா ஆட் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. தேவையான பொருள் போட்டுக்கிடலாம். வரமிளகாய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக லெமன் சாறு ஊற்றணும், லாஸ்ட்டில் ஊற்றிடலாம். இப்போ லெமன் சாறு ஆட் பண்ணிடலாம். தண்ணி காணலன்னா தான் நீங்கள் ஊற்றணுங்க. தண்ணி தேவையில்லைன்னா நீங்கள் ஊற்றக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகிட்டுனா தண்ணி ஊற்றக்கூடாது. எனக்கு கரெக்டாக இருக்குது, தண்ணி ஊற்றாண்டாம். இப்போ கொஞ்சமாக லெமன் சாறு ஆட் பண்ணிடலாம். லெமன் சாறு ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஓரத்தில் நம்ம மூடி வச்சுட்டு கேரட் சாதம் பண்ணதுக்கு ரெடி பண்ணலாம். இது ஊறட்டும், லாஸ்ட்டில் பொரிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கரில் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. கடையில் பண்ணாலும் நீங்கள் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். சூடாகட்டும், நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தாளிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சோம்பு மட்டும் ஆட் பண்ணிடலாம். சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நிறைய போடக்கூடாது. கேரட் வந்து இனிப்பு சுவை கொடுக்குங்க. கேரட் சாதம் வந்து அதனால் வெங்காயம் போட்டாலும் இனிக்கும். வெங்காயமும் குறைய ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் போடக்கூடாதுங்க. தக்காளி இதோட நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கன்னு வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக மல்லித்தழை, புதினாத்தழை கொஞ்சம், மல்லித்தழைங்க, புதினாத்தழை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி தோற்று போங்க. வதங்கும் போதே அந்த மனம் மணக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சுக்கெலாம் காலையில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம இது கொஞ்சம் வதங்கவும் நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். நம்ம கஸ்தூரி மெத்திலாம் போட்டுக்கனால வாசனை சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க. நம்ம சாப்பாடு அரிசியில் தான் பண்ண போகிறேன். 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே இது பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.5 எடுத்துக்கோங்க. ஊற போட்டு நான் ஊற போடாமல் தான் போடுறேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கேரட்டு போடணும். நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராகிட்டு. இப்போ நம்ம கேரட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் கேரட்டு.
கேரட் நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளோ நாளும் போட்டுக்கிடலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைகள்லாம் அந்த மாதிரி கேரட் சாதம் லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க. டிஃபன் காலியாக கொண்டு வருவாங்க. கொஞ்சம் வதங்கட்டும் கேரட்டு. கேரட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. அரிசி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கிடலாம். சாதத்துக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாங்க. உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விடட்டுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குக்கர் 3-4 விசில் விட்டுச்சுங்க. நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேகட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல முறுன்னு கிறிஸ்பியாக வேகணும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணியாச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் அட்டகாசமாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு லஞ்சு. சூப்பராட்டு 65 பொரிச்சாச்சுங்க. காலிஃப்ளவர் 65. இப்போ கேரட் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. கிளறி கொடுத்துடலாம். எம்மி கேரட் சாதம் ரெடி. சூப்பராக இருக்குங்க. அருமையான சுவையில் கேரட் சாதம் பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி சாதம் பண்ணாமல் இந்த மாதிரி கேரட் சாதம் ஒரு நாள் பண்ணி பாருங்க. இந்த சாதத்துக்கு வந்து சீக்ரெட் மசாலாங்க. இந்த மசாலா தான் சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 65 பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அருமையாட்டு கேரட்டு சாதம் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. மசாலாவோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. பக்காவாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.